இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல பேசுறேன். நான் சுயமா சாதிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்யல, வரல. என்னை அனுப்பினவர் இன்னென்ன வேலை செய் என்று சொல்லி என்னை அனுப்பினார். நான் அதை செஞ்சு முடிச்சுட்டா என் சாப்பாடு ஃபுல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதை காட்டிலும் ஒண்ணும் எனக்கு வேண்டாம். செஞ்சிட்டார். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க வாசிக்க கூட அது வேண்டாம், யோவான் 17 நீங்க வாசிக்கலாம். நீர் எனக்கு சொன்ன கிரியைகளை நான் என்ன செய்துட்டேன், பூமியில செய்து முடித்தேன் பிதாவே. என்ன அழகான வார்த்தை. ஆகையினால இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால எனக்கு ஒரு மகிமை வச்சிருந்தீங்க இல்லையா? அல்லேலூயா. ஒரு மகிமையில தானே நான் இருந்தேன். அதை விட்டு தானே நான் வந்தேன். ஏன் வந்தேன்? நீங்க சில காரியங்களை செய்ய அனுப்புனீங்க இல்லையா? அதை செஞ்சுட்டேன். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன செய்ய போகிறேன், நான் வரப்போகிறேன். ஆகையினால அந்த மகிமையை திரும்பி எனக்கு தாங்கங்கிறார். எங்க வந்தது வந்த மாதிரி வந்து போயிருச்ச. பூமியிலே நான் உம்மை வாசிக்கலாம். நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி. ஸ்லோவா ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரி போறீங்க. அல்லேலூயா, சோத்திரம். உங்க வேகம் ரொம்ப ஜாஸ்தி தான், இருக்கட்டும். நான் செய்யும்படி நீர் எனக்கு. பாத்தீங்களா, நான் என்ன செய்யணும்ட்டு நீங்க எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இன்னைக்கு அவர் முடித்ததுனால நம்ம பிழைச்சோம். புரியாம நீங்க சும்மா 2 சோப்பலாங்க அல்லேலூயா போடுறீங்க. நம்ம அந்த சாணி விராட்டி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. சோத்திரம். அவர் செஞ்சு முடிச்சதுனால நம்ம பிழைச்சோங்க. இன்னும் சிலர் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, என்னமோ செஞ்சாரோ என்ன தெரியல, சப்பாத்தி கூட தெரியலையே அப்படின்னு. என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இங்க உலாவிட்டு இருக்கிறாரு, தெரியுதா? இங்க உலாவிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையிலே அவர் சகித்தார், முடித்தார், ரத்தம் சிந்தினார். இன்னும் சொல்ல போனா 100% தான் ஒன்னும் செய்யாம பிதா சொன்னதையே செஞ்சுட்டு போயிட்டார். அவ்வளவுதான். ஆண்டவரே நீங்க நல்லா இருக்கு, அப்பா பிதா சொல்ற மாதிரி தானே செஞ்சீங்க, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரிஜினலா ஏதாவது செஞ்சீங்களா? ஒரிஜினாலிட்டி இருக்கா? எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு வர ஆண்டவர். அதை சொல்றதுக்கு அவருக்கு அவ்வளவு தாழ்மை. அதை சொல்றதுக்கு நம்ம கிட்ட அது இல்லையே தாழ்மை. இந்த தாழ்மை இல்லாததுனால தானே ஏழ்மையில இருக்கோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 2 ஆம்பளை பசங்க. எத்தனை? சண்டே ஸ்கூல் மாதிரி ஆகி போச்சு இது. போ. அந்த அம்மாவுக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் ஆசை வந்துருச்சு. இந்த ஆம்பளை பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு ஏசையாட்ட வந்துச்சு. வந்தோடனே ஏசையா முதல்ல நமஸ்காரம் போட்டுச்சு. நமஸ்காரம் போட்டுட்டு உம்மிடத்துல ஒண்ணு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னுச்சு. என்னன்னு கேட்டார். என்ன விஷயம்? ஆண்டவருக்கு தெரியும் இந்த அம்மா என்ன பேச போகுதுன்ட்டு. ஆனாலும் என்ன விஷயம்னு கேட்டார். கேட்டோன்னே, நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது எங்க பையன் பேர் நீங்களே போட்டுங்க, நமக்கு வரல. பேர் நீங்களே போட்டுங்க. இவன் ஒருத்தன் உங்க வலது பார்சத்துல உட்காரணும், இந்த பையன் என்ன செய்யணும், இடது பார்சல உட்கார வச்சுங்க அப்படின்னுச்சு. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ குடிப்பியான்னு கேட்டாரு. நான் பண்ணும் ஸ்நானம் நீ பண்ணுவியான்னு கேட்டார். அது சிலுவையை பத்தி பேசிட்டு இருந்தார். உடனே இவங்க காசா பணமா எஸ் அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் அதையும் பார்த்துட்டு, நான் குடிக்கிற பானத்தை நீங்க குடிப்பீங்க, நான் பண்ணுகிற ஸ்நானத்தை என்ன செய்வீங்க நீங்க? உண்மைதான்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கழுத்து போகுது 2 பேரும். செபதேயின் குமாரனுடைய தாய் அது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு நிறைய பேருக்கு கழுத்து போச்சு, தெரியுமா அது? அல்லேலூயா. இங்க உட்கார்ந்துருக்க அநேகருக்கு கழுத்து போகும் அப்படின்னு சொன்னேன்னா நாளைக்கு அடுத்த சண்டே வரமாட்டீங்க நீங்க. கவுண்ட் தி காஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். அவன் தான் வசனத்தை உள்ள கொண்டு போறவன். காஸ்ட கவனிக்காதவன் சர்ஃபேஸ்ல போயிடுவான். அப்படி ஏத்துட்டு அப்படியே போயிடுவான். ஆனா வசனத்தை உள்ள கொண்டு போறவன் நிலைச்சு நிற்பான். ஆண்டவர் என்ன சொன்னார்? மரியாளை பார்த்து, உன்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன ஊடுருவோம் சொன்னாரா?
சொன்னாரா சொல்லலையா? உன்னுடைய இருதயத்தையும் ஒரு நிமிஷம் பட்டயம் உருவன்னு சொன்னார்ல. அந்த அம்மா உன்னை சொல்லிச்சா? அந்த அம்மா என்ன உள்ள வச்சதுனால பட்டயம் உருவினாலும் பரவாயில்லன்னுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அது நான் சொல்லி நீங்க அல்லேலூயா சொன்னீங்கன்னா அது வீக். பட்டயம் உருவினாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா நம்ம? அல்லேலூயா. அந்த அம்மா எவ்வளவு கிளவரா சொன்னுச்சு பாத்தீங்களா? எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் ரெடி. நான் ஆலயத்துக்குள்ள நான் ரெடின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளியில தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? முழிச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும், இங்க தூங்குறவங்களுக்கு தெரியாது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது லேஸ் இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ கொஞ்ச நாள்ல உங்க கழுத்து போயிரும்ங்கிறது தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் போயிருண்டா. ஆனாலும் ஏன் வலது பக்கத்துல யார் நிக்கணும் உட்காரணும், இடது பக்கத்துல யார் உட்காரணுங்கிறது பரமபிதா டிசைட் பண்ணுவார், நான் இல்லைன்ட்டார். அப்ப அவருக்கு எவ்வளவு தாழ்மை பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய தாழ்மையை பாத்தீங்களா? நம்மளாந்தா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், இன்னும் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ கழுத தெரிய மாட்டேங்குது, உள்ள மறைஞ்சிருக்கு. அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு சொல்லுங்க, என் இயேசுவுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இல்ல, ஈகோ ப்ராப்ளம் இல்ல. அதனால தான் அவர் நித்யானந்த ஏக சக்கராதிபதி. அல்லேலூயா. நித்யானந்த ஏக சக்கராதிபதி. பேரு நித்யானந்தான்னு வச்சிருந்தா இருக்க முடியாது. ஆனா அந்த அழகு பேருக்கு போய் இவ்வளவு பங்கம் உண்டாக்கிட்டாங்களே நம்ம ஆளுங்க. நஷ்டமாய் போச்சு அந்த பேருக்கு. சரி, என்ன சான்ஸ்கிரிட்ல என்ன அழகு வார்த்தை தெரியுமா? எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நித்யானந்தா, நித்திய நித்திய காலமா ஆனந்தமா இருக்கிறவர் அர்த்தம். பிரேமானந்தா. அவ்வளவு அநியாயம் பண்றவங்க இந்த மாதிரி பேர் தான் வச்சிருக்காங்க. பயங்கரமான பேர் வச்சிருக்கானுங்க. பேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. தர்மேஷ் சைத்தன்யா, சைத்தன்யா இல்ல, எல்லாம் அழகழகு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுங்க. இதெல்லாம் டீப்பான வார்த்தைகள். அது நம் தேவனுக்கு தான் பொருத்தம். தேவனுக்கு தான் பொருத்தம். சர்வலோகாதிப நமஸ்காரம். எங்க அந்த பிரதர்? சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரணிடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். அப்படி சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே. அல்லேலூயா. தரைகடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். ஆண்டவர் சொன்னார், நான் தயாளனாய் இருக்கிறபடினால நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? நீ கூடாதே. அந்த அம்மா சொன்னோடனே, ஆண்டவர் இப்படி பதில் சொன்னோடனே என்ன ஆகி போச்சுன்னா, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனாலும் பயங்கரமான பிரச்சனை உருவாக்கிடுச்சு.
உருவாக்கிடுச்சு. தாய்மார்கள் சில நேரங்களில் பிரச்சனையை உருவாக்குறதுக்குன்னே பிறந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. பைபிள்லயும் இருக்கு தாய்மார்கள். அந்த ஒரு அம்மா கெடுத்து விட்டுருச்சுல்ல ஒரு பையனை, 2வது பையனை. யார் அது? இதுதான் குவிஸ், இன்னைக்கு தான் ஆரம்பம். ஆமா, யாக்கோப கெடுத்தது யாரு? சில நேரம் தாயா இருக்குது பேயா இருக்கோ நம்ம சார்ந்த மாதிரி, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு, கெடுத்து விட்டுருச்சு. அண்ணங்காரன் என்ன செஞ்சுட்டான்? இப்போ பயங்கர கோபம், வெட்டி விட வேண்டான்ட்டு வந்துட்டான். அப்போ ஒரு குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் நடக்கணும்? ஸ்தோத்திரம். இந்த அம்மா பாட்டு சொல்லிட்டு போயிடுச்சு, சபேதியின் குமாரர்கள், சரி இப்ப வாங்கடா, கூட்டிட்டு போயிரு, வாங்கடா, உனக்கு 2 பேருக்கும் இடம் கிடையாது, வா போலாம் அப்படின்னு டென்ஷன் செஞ்சிருச்சு. கூட்டு போயிடுச்சு. பிதா யாரா சொன்னாங்களோ அவங்களுக்கு தான், வா போதும், இனி இவர்கிட்ட கேட்க கூடாது, வா போ அப்படின்னு. மத்த 10 பேர் என்ன செஞ்சாங்க? 12 சீஷர்ல உரும ஆரம்பிச்சுட்டானுங்க. உருமுனோனே இவனுங்களுக்கு உள்ள எரிச்சலானார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மற்ற 10 பேரும் இவர்கள் மேல உடனே ஆண்டவர் பார்த்துட்டாங்க. டேய் டேய் டேய், ஆஹா மாறி போச்சு இது சிச்சுவேஷனுங்க சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். உலகத்தான் தங்களுடைய உலகத்து எஜமான்கள் தங்கள் கீழே இருக்கவங்களை எவ்வளவு அநியாயமா ட்ரீட் பண்றாங்க, உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது, உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது சொல்லிட்டு, எவன் பெரியவனா இருக்கணும் பரலோகத்துல அப்படின்னு நினைக்கிறானோ அவன் எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்கணும்ட்டார். சோத்திரம். எவன் ரொம்ப பெருசா ஆளு, முக்கியமான ஆளா இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த பூலோகத்துல அவன் முதல்ல ஊழியக்காரனா இருக்கணும்ட்டார். அப்படி சொல்லிட்டு, உங்கள் ரட்சகரே நானே, பரத்திலிருந்து வந்து ஜீவனை கொடுக்க ரத்தம் சிந்த நானே வந்து இறங்கிட்டேன்னா நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். முடிஞ்சு போச்சு. உங்களுக்குள் அப்படி ஒரு அல்லேலூயா, ஸ்ட்ராங் அல்லேலூயா போடுங்க. சபையில் இப்படி கேட்க வேண்டியிருக்கு. டீ கடைக்கு போனா ஒன்னு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்கன்னுங்கிறான், ஒன்னு லைட்டா டீ கொடுங்கங்கிறான். அதனால சபையில எல்லாமே ஸ்ட்ராங்கான அல்லேலூயா தான், நல்ல சக்கரை போட்ட அல்லேலூயா இது. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன நடந்துச்சு? அவருக்கு இருக்கிற தாழ்மையை பாருங்க. நினைச்சிருந்தார்னா என்ன செய்திருக்கலாம்? நான் தேவகுமாரன் ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல, என்னென்னமோ சொல்லி இருக்கலாம். முதல்ல நம்ம பேசுறதுக்கு இடமே இல்லாதபடிக்கு பண்ணிருக்கலாம். அங்கங்க நியாயம் தீர்ப்பு அப்பப்ப செஞ்சு நம்மள பினிஷ் பண்ணிருக்கலாம். எவ்வளவு கிருபை உள்ள தேவன், எவ்வளவு பொறுத்திருக்கிற தேவன், எவ்வளவு அக்கிரமங்களை மீறுதல்களை பொறுத்திருக்கிற தேவன். அதான் கிருபையின் காலம், அதான் கிருபையின் காலம். ஐயோ, நான் சில காரியங்களை சொல்லணும், அடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கும். என்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல, நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கிருபையின் காலத்தை குறித்து ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சர்வீஸ் நீங்க மிஸ் பண்ணாம 4 பேரோட இன்னும் அதிகமா கூட்டிட்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தாழ்மை நம்மள்ட்ட இல்ல, நம்மள்ட்ட இல்ல. இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. ரொம்ப இருக்க வேண்டிய லெவல்ல என்ன செய்யல இல்ல. அப்பப்போ என்ன சண்டே வந்து 100க்கு 120% இருக்கிறோம். இல்லன்னா மாட்டிக்குவோம். பிரைஸ் லார்ட். ஆனா வெளியில போனா 20க்கு 100 தான் இருக்கு, 100க்கு 20ங்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட்டிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு கூட்டிக்கணும். சரி, இப்போ அவன் சீக்கிரமாக அவன் கீழே போகிறான், வேற இல்ல. ஹல்லேலூயா. 2வதாக பாத்தீங்கன்னாக்க, ஸ்தோத்திரம், இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னாக்க இன்னொரு தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி நிலத்துல இருக்கக்கூடிய மக்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க வசனத்தை உடனே வித்தவுட் ஸ்வாலோயிங், வித்தவுட் சூயிங், வித்தவுட் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தே ஆர் ரிசீவிங் இட். அத வசனத்தை வகையறுத்து பொறுத்து ஸ்வாலோ பண்ணி சரியான ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சரியான முடிவுக்குள்ள வந்து அதை சரியா உள்ள திணிக்கணும். ஆமென். நம்ம சுசுவாச்சு கட்டி இருக்கோம்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி திணிக்க முடியும்? சர்ச்சில்
முடிஞ்சு வச்சடா டைம், டேய் முடிஞ்சு வச்சா 11:05டா, ஐயோ ஐயோ. அந்த ஐயோ உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஏன் தெரியுமா? நான் தான் ஒழுங்கா முடிக்கிறதுக்கு டைம் பார்க்கணும், நீங்க இல்லை. ஆனா முடிச்சிரும், கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு நேரம் வேணுமே, வகையறுக்க வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், நியாயத்தை ப்ராப்பரா திங்க் பண்ணுகிறதுக்கு தேவன் உதவி செய்வார். அந்த உதவி செய்யும் பொழுது தேவனுடைய ரகசியங்கள் வசனத்திலிருந்து வெளிப்படும். அந்த ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் வெளிப்பட்ட பிறகுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லன்னா பேசின வசனம் ஒரு காலம் பிரயோஜனமா இருக்காது. என்னமோ பேசினாரு புரியலன்ட்டு போயிட்டே இருப்போம். ஆமா, என்னமோ சொன்னாரு ஞாபகம் இல்லை எனக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஞாபகம் மறதி எல்லாருக்குமே இருக்கிறது தான், என்ன பெரிய ஒரு தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரும் காட்டிலும் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஞாபக மறதி. இருக்கத்தான் செய்யும், சட்டுன்னு செய்யாது, வராது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அது கொஞ்சம் குறையத்தான் செய்யுது. ஸ்தோத்திரம், உண்மைதான். ஆனா வசனத்துக்குள்ள வெளிப்பாடு கிடைச்சதுன்னா நீங்க ஞாபகப்படுத்திக்கணுங்கிற அவசியமே இல்லைங்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ரெவலேஷன் ஆஃப் தி மிஸ்டரிஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததான வெளிப்பாடுகள் கிடைக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆத்மா உயிர்ப்பித்தால் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதம் அது. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம். நான் சொல்றேன் கேளுங்க, நம்ம வீடு வசதிகள் வச்சுட்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் காட்டிலும் ரொம்ப அதிகமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வசனத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு. அவன் சந்தோஷத்தை அளக்கவே முடியாது, பிச்சுக்கிட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரதேசியா இருப்பான், ஆனா அவனுடைய வேத வசனத்துல இருந்து வரக்கூடிய வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அவன் சந்தோஷத்தை நீங்க காப்பி அடிச்சாலும் ஜெராக்ஸ் காப்பி பண்ண முடியாது. அவனை கொண்டு வந்து ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ள போட்டு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் வெளியில கொண்டு வர முடியாது. அது அவனுக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு குதிக்கிறோம்? ஏன் குதிக்கணும்? வசனத்தினால வரக்கூடிய வெளிப்பாட்டின் சந்தோஷத்தினால குதிச்சா அதுக்கு ஈக்குவலா எதுவுமே வராதுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நிலம் ஹார்டா இருக்கு, கொஞ்சம் ஒட்டையணுங்க, ஒட்டையணும். தேங்காய் சட்னி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு இட்லிக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும். சோத்திரம். ஆனா அந்த தேங்காய் சட்னி செய்யணும்னா உள்ள இருக்கிற தேங்காய் எடுக்கணும் அல்லவோ? இல்லையா? சுண்ணாம்பு தண்ணி ஊத்திட்டு தேங்காய் சட்னி பீலா அதை உடைக்கணும் பாருங்க. எங்க வீட்டுல தேங்காய் உடைக்கிறது நான் தான் பலசாலி. மத்தவெல்லாம் இப்படி நான் உடையுமா என்னது? சில தேங்காய் டொப்புன்னு ஒரு தரம் உடையும், சில தேங்காயை 2 தரம் 3 தரம் என்ன செய்யணும்? அடிக்கணும். சில தேங்காய் எல்லாம் பட்டு பட்டுன்னு போட்டு அடி. சில நம்ம அம்மா மார்கள் அருவாள்லாம் வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அது நீங்களாம் அடிக்கிற கேஸ் தானே, அப்புறம் என்ன என்ன பெருசா? அருவாளை திருப்பி வச்சு அடிக்கணும், இப்படி இல்ல. அருவாளுக்கு 2 பயன் இருக்கு. இப்படி வச்சு அடிச்சா வேற மாதிரி ஆகும், அப்படி வச்சு அடிச்சா வேற மாதிரி ஆகும். இந்த வச்சுட்டு ஒரு அடி அடிச்சா தூள் தூளா போயிடும். சோத்திரம். எனக்கு இந்த 2-3 தரம் அடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஒரே அடி அடிச்சு அடியில சில நேரங்கள் அந்த அடுத்த டோப்பா எங்கேயோ போயிடும், எங்கேயோ போய் தண்ணி எல்லாம் செதறி. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஐயோ உனக்கு கூப்பிட்டது இதுதானா, இடம் பூரா நாரி போச்சு, உனக்கு என்ன தேங்காய் கிடைச்சது இல்ல, ஆளை விடு, நீ உடைக்க முடியாம தானே என்ன கூப்பிட்ட, நீ போய் எடுத்து சட்னி அரைக்க வேண்டியதானே. சில ஷெல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது போல சிலருடைய இருதயம் நிலம் ரொம்ப ஹார்டு. போட்டு போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கணும். வேத வசனம் தான் சம்மட்டி. அல்லேலூயா. இந்த வேத வசனம் போட்டு அடிக்கும். அந்த வேத வசனம் உள்ள போகும்போது என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க, ரொம்ப மதுரமா இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் உள்ள போகும்போது சில ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. அது உள்ள போகும்போது இந்த மண் என்ன செய்யுமா? மூடியும். விதைச்ச உடனே மண் என்ன செய்யணும்? அப்படிதானே மூடுறோம். நல்லா கொஞ்சம் ஆழமா போட்டு அதுக்கப்புறம் அப்போ இந்த விதை வெளியில தெரியக்கூடாது. சாத்தானுக்கு கண்ணு குருடு.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் உள்ள கொத்தி எடுக்கிறதுக்கு அறிவு இல்லை அவனுக்கு. அவனுக்கு என்ன இல்ல? அவனால எடுக்க முடியாது. எடுக்க முடியாத ஆழத்துல கொண்டு போய் தள்ளிருங்க. அது நம்ம சாமர்த்தியம். ரெண்டாவது, உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த விதைக்கு மேல ஒரு ஹார்டா ஒரு தோல் இருக்கும், ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். இந்த டெம்பரேச்சர், இந்த நிலத்தினுடைய வெப்பநிலை, அது இது தண்ணி இன்னி ஊத்தி உள்ள நல்லா அப்படியே பதமா வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, டப்புன்னு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய. விளங்குதா? நான் சொல்றதெல்லாம் வசனத்தோடயே வந்துட்டு இருக்கோம். அந்த செத்த நிலைமையில அது காணப்படும் பொழுது வெடிக்கும், அது பிரியும் பொழுது அதன் உள்ள இருந்து ஜீவன் பெறப்படும். உள்ள என்ன பெறப்படும்? ஜீவன். அதுக்குள்ள ஜீவன் வச்சிருக்கிறார் கர்த்தர். விதைக்குள்ள ஜீவன், வசனத்துக்குள்ள ஜீவன் உண்டு. ஜீவ வசன வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. அந்த விதை உம்மிடத்தில் உண்டே. பின்ன நாங்கள் யாரிடத்தில் செல்வோம்? யாரிடத்துல? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் உம்மிடம்தான் உண்டோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எனக்கு சரியா வர மாட்டேங்க. யாரிடம் செல்வோம் இறைவா? யார்கிட்ட போக முடியும்? பேரு சொன்னா, நீங்க விதை வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் விதையை கொடுக்க முடியும். அந்த விதை எங்க உள்ளத்துல போடணும், ஜீவன் வரும். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் வருகிறதற்கு நம்முடைய இருதயம், நம்முடைய நிலமானது அப்படியே பத்திரப்படுத்தி காப்பாற்ற வேண்டும். எத்தனை நாள் ஆகும் தெரியாது. முந்திரி கொட்டை மாதிரி இருக்கக்கூடாது. நீ காலையில விதைச்சிட்டு சாயங்காலம் முளைச்சு வரணும்னா எப்படி? அது தேவன் செய்யக்கூடும், மனுஷனால என்ன செய்ய முடியாது. நேச்சுரல் ப்ராசஸ் ஒன்னு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தேவன் சில நேரங்களில் அற்புதம் செய்வார், சில நேரங்களில் நேச்சுரலா நடக்கிறதுக்கு விட்டுருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நேச்சுரலா நடக்கிறதுக்கு விட்டுருவார். சில நேரங்களில் தேவைப்பட்டால் அற்புதம் செய்வார். நீங்க ஒரு வெண்டைக்காய் செடிய விதைய விதைச்சிட்டு வந்துட்டு, நீங்க நாளைக்கு எனக்கு வெண்டைக்காய் வேணும் குழம்புக்குன்னா எப்படி? மார்க்கெட்ல போங்க, கிடைக்கும், இங்க கிடைக்காது. ஆனா அவர் நினைச்சார்னா ஓவர் நைட்ல ஒரு கல்யாண வீட்டுக்கே சமைக்கிற மாதிரி, சாம்பார் சமைக்கிற மாதிரி அளவுக்கு வெண்டைக்காயை கொண்டு வந்து நிறுத்திடுவார் ஒரே செடியில. அவரால் முடியுமா? நீங்க சொன்னதை பார்த்தா அவரால் முடியாத மாதிரி தான் தெரியுது. ஒரே நைட்ல ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கிட்டாரியா. ஒரே நைட்ல. என்ன செடி அது? படுத்து தூங்குனா நைட்டோட நைட்டா வந்துருன்ட்டாரு. செடி வரல ஐயா, மரமே வந்துருச்சு. அவரு தான் அழகா, இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது புத்தி வேணும், என்னடா நேத்துல ஒண்ணும் காணும், இன்னைக்கு ஆமணக்கு செடி பெரிய மரமே இருக்குன்ட்டு. அவர் இலை போயிருச்சான், உச்சி தலையில என்ன விழுந்துச்சான், வெயில் பட்டதான் அவர் மண்டை சூடாயிடுச்சான். உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரே நாள்ல ஆமணக்கு மரத்தையே உருவாக்க வல்லமை உள்ள தேவன் சில நேரங்கள்ல அப்படியே அந்த ப்ராசஸ்ல விட்டுருவார். கருத்தரிச்ச பிறகு அடுத்த நாளே எனக்கு பிள்ளை கையில இருக்கணும்னா எப்படி? அந்த ப்ராசஸ் ஒரு 10 மாசம் கடன் விட்டுட்டார்னா அன்னைக்கு ஒரு மறுபடியும் கை வைப்பார் தேவன். தாயும் பிள்ளையும் தேவன் பிரிப்பார். அது அவருடைய செயல். அது ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஞாபகத்தில் வைங்க. இந்த நிலமானது அந்த உடைக்கணும், ஜீவன் வெளிப்படும். உடைக்காத ஒரு விதையை கொண்டு வந்து சர்ஃபேஸ்ல தரையில போட்டீங்கன்னா ரெடியா இருக்கிறான் பிசாசு பொறுக்கிட்டு போறதுக்கு. ஆனா அதை உள்ள என்ன செய்யணும்? இத அனுப்பணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதனால வசனத்தை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம போன வாரம் வாசித்தபடி சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளணும். சோத்திரம். நமக்கு தான் அந்த வார்த்தை கிடைக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து இடிச்சுக்கிட்டு, பத்தியா உனக்கு வந்துச்சு பத்தியா அருவாள் மாதிரி இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அருவாள் எனக்கு தான் விழுந்துச்சுன்னு சொல்லணும். வீட்டுல போய் சிலர் பேசிக்குவீங்க, என்ன இன்னைக்கு வசனம்லாம் எப்படி வந்துச்சு? வந்துச்சு உனக்கு, நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன்ல. அப்படி பேசுறது பதிலா, போட்டாரே ஒரு அருவாளை எனக்கு,
ஆண்டவர் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்பவுமே நீங்க போட மாட்டேங்கிறீங்களா வீட்டுல? ஒட்டாரியா ஆண்டவர் நம்ம மேல ஒரு அருவாளை. சரிதான். பயப்படாதீங்க. உங்க பொண்டாட்டி சிரிக்கும்னு பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஆம்பளைமார்களுக்கு சொல்ல முடியல. என்ன கேட்டா பக்கத்துல ஒரு அம்மா அந்த சிரிக்கணும்னு அர்த்தம். ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டீங்க. அல்லேலூயா. மனைவிமார்கள் சொன்னாலும் ஒன்னும் குறைஞ்சு, நமக்குள்ள அந்த ஈகோ இருக்கக்கூடாது. எனக்கு தான் அந்த வசனம். எப்படி சொல்லணும்? எனக்கு தான் அந்த வசனம். அந்த சாந்தமாய் வசனத்தை என்ன செய்யணுமா? யாக்கோபு அதை சொல்லும் போது தான் அழகாய் சொல்லுகிறார். நீங்க இந்நேரம் எடுத்துக்கலாமே பிரைஸ்ல. சாந்தமாய் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அது வாசிங்க. 1வது அதிகாரம் வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க. இந்நேரம் எடுத்திருந்தீங்கன்னா டைம் சேவா இருக்கும். பரவாயில்லை. சோத்திரம். 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். அது வசனம் சொல்லுங்க. எனக்கு இப்ப டைம் போயிட்டே இருக்கு. எனக்கு 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். கொஞ்சம் கவனிங்க. எங்க நாட்டி இருக்கிறாரு? நாட்டின்னா சிலருக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது. விதைச்ச, உங்க உள்ளத்துல விதைச்ச அந்த வசனம். அப்ப எங்க விதைக்கிறார் கர்த்தர்? சொல்லுங்க வாய் திறந்து. உள்ளத்தின் ஆழத்துல விதைக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா. இப்ப பேசிட்டு இருக்கிறேன், இங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தான் உங்க உள்ளத்துல விதைக்கிறது, நான் இல்ல. அவருடைய கை தான் விதைக்குது. உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற அந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பாருங்க, அந்த வசனத்துக்கு என்ன உண்டு? அந்த வல்லமை உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கவும். அப்படிப்பட்ட வசனத்தை நாற்றாராக்கும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம ஆத்மாவுக்கு ரட்சிப்பு எப்படி? பிரைஸ் தி லார்ட். நம்ம அழுக்கு எப்படி போகும்? கொடிய துர்க்குணம் எப்படி போகும்? இந்த கொடிய துர்க்குணம் அழுக்கெல்லாம் நீக்கிறது யாரு? கர்த்தருடைய வசனம் தானே. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலம் அப்படிப்பட்டதா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21. வேகமா வசனங்களுக்கு போகிறேன். பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். வேகமாய் வாசிக்கணும். ரொம்ப வேகமாய் வாசிக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கவனிச்சிட்டீங்களா? சிலர் வருவாங்க, வேக வேகமா சர்ச்சுக்கு வருவாங்க. யாரோ அண்ணாச்சி கூப்பிட்டாருன்னு வருவாங்க. ஆயா எங்க ஆயா கூப்பிட்டுச்சுன்னு வருவாங்க. எந்த ஆயாவோ எந்த மாயாவோ